Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERT யோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 3ல நமக்கு காம்பினேஷன் ஆஃப் கோன் அண்ட் சிலிண்டர் இருக்கும். அது எப்படி சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். A wooden toy rocket is in the shape of cone mounted on the cylinder as shown in the figure 12.8. இந்த எக்ஸாம்பிள்ல டயக்ராம் நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வுடன் டாய் இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்கு? ராக்கெட் ஷேப்ல இருக்கு. அந்த ராக்கெட் வந்து டாப்ல என்ன இருக்கு? கோன் இருக்கு. கீழே என்ன இருக்கு? சிலிண்டர் இருக்கு. அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ராக்கெட் ஷேப்ல ஒரு டாய் இருக்கு. மேல கோன் இருக்கு. கீழே சிலிண்டர் இருக்கு. ஆனா ரெண்டுமே சேம் டயாமீட்டர்ல இல்ல. இத பார்த்தோனே நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது கோன் ஷேப்புக்கே என்ன பண்ணல? சிலிண்டரை அவங்க அட்டாச் பண்ணல. அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய ப்ராப்ளம்ஸ்ல என்ன ஆயிருக்கும்னா ஒரு 2 ஷேப் கம்பைன் ஆயிருந்தா கண்டிப்பா ரேடியஸ் வந்து சேமா இருக்கும். அட்டாச் ஆகுற மாதிரி இருக்கும். கோன் வந்து அதிகமான டயாமீட்டர் இருக்கு. சிலிண்டர் கீழே பாருங்க. கோனை விட சின்னதா கொஞ்சம் சின்னதா தான் அட்டாச் பண்ணிருக்காங்க. இப்போ கோனுக்கும் சிலிண்டருக்கும் சேம் டயாமீட்டர் இருக்க போறது இல்ல. கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? டிஃபரெண்டா தான் இருக்கும். எதுக்கு டயாமீட்டர் அதிகம்? பார்த்தோனே தெரியுது பாருங்க. கோனுக்கு தான் டயாமீட்டர் அதிகம். சிலிண்டருக்கு டயாமீட்டர் கம்மியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைன் ரீட் பண்ணலாம். The height of the entire rocket is 26 centimeter. அடுத்து இங்க இருந்து நமக்கு given ஸ்டார்ட் ஆகுது. ஒன்னொன்னா நம்ம given எழுதிக்கலாம். சொல்யூஷன் போட்டு. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஹைட் ஆஃப் த என்டையர் ராக்கெட். அப்ப அந்த கொடுத்திருக்கிற டாயோட ராக்கெட் ஃபுல் அந்த ராக்கெட்டோட ஹைட் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 26 சென்டிமீட்டர். அது டயக்ராம்லயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. Height of the rocket is equal to 26 centimeter, while the height of the conical part is 6 centimeter. Full rocket ஓட height வந்து 26. அதுல கோனோட height மட்டும் கொடுத்துட்டாங்க. கோனோட height என்னது? 6 centimeter. எழுதிக்கலாம். Height of the cone 6 centimeter. ஓகே. இப்போ கோனோட ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. ஃபுல் அந்த ராக்கெட்டோட ஹைட் தெரியும். அப்ப இன்னும் ஒரே ஒரு ஹைட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிலிண்டர். அது கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமே. ராக்கெட்டோட ஹைட் வந்து 26 இருக்கு. இதுல கோனோடது 6னா ரிமைனிங் சிலிண்டரோடது எவ்வளவு இருக்க போகுது? 20. எப்படி 20? 26ல இருந்து 6 வந்து எதுக்கு போயிருச்சு? கோனுக்கு போயிருச்சு. அப்ப ரிமைனிங் உள்ளது என்னவா இருக்கும்? சிலிண்டரா இருக்கும். சோ அதை எழுதிக்கலாம். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் is equal to 26 minus 6 equal to 20 centimeter. சோ givenல ராக்கெட்டோடது கொடுத்தாங்க, கோனோடது கொடுத்தாங்க. அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிட்டோம்? சிலிண்டரை கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Base of the conical portion has a diameter of 5 centimeter. கோனோட பேஸ். அப்ப கோனோட அடிப்பக்கம் நமக்கு எப்படி இருக்கும்? சர்க்கிளா தானே இருக்கும். ஒரு கோனோட பேஸ பாருங்க. அந்த டயகிராம்லயே நமக்கு கொடுத்திருக்காங்க. என்ன ஷேப்ல தான் இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல தான் இருக்கு. அந்த சர்க்கிள்னாலே அதுல ஒரு டயாமீட்டர் நமக்கு கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர்னா எது? இந்த ஃபுல் சென்டர் கூடி போற ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? இதோட ஃபுல் லென்த் is 5 centimeter. While base diameter of cylinder portion is 3 centimeter. ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம். கோன் அண்ட் சிலிண்டர் வந்து என்ன பண்ணல? சேம் லென்த்ல என்ன பண்ணல? அட்டாச் பண்ணல. ஏன்னா கோன் தான் அதிக டயாமீட்டர்ல இருக்கு. சிலிண்டர் என்னவா தான் இருக்கு? கம்மியா தான் இருக்கு. ஏன்னா கோனோட இப்படி சிலிண்டர் வந்து சேமா நமக்கு பண்ணல. எவ்வளவு சென்டிமீட்டர் கம்மியா பண்ணிருக்காங்க? கோன் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கு. சிலிண்டரோட டயாமீட்டர் கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்துட்டாங்க? சிலிண்டரோட டயாமீட்டர் கொஸ்டின்ல என்னன்னு கொடுத்திருக்காங்க? 3 சென்டிமீட்டர். அப்ப இதோட டயாமீட்டர் எவ்வளோ நமக்கு? 3 சென்டிமீட்டர். சோ இததான் இங்க நமக்கு சர்க்கிள் இது பண்ணி நமக்கு தனியா காமிச்சிருக்காங்க. பெருசு இதுல என்னது? பார்த்தோனே தெரிஞ்சிரும். எது டயாமீட்டர் அதிகம்? கோனுக்கு தான். அப்ப வெளியே உள்ளது பேஸ் ஆஃப் த கோன்.
ஏன்னா கோனோட அடிப்பக்கம் நமக்கு என்னவா தான் இருக்கும்? சர்க்கிளா தான் இருக்கும். அதனால அந்த சர்க்கிள் சைட நமக்கு குடுத்துருக்காங்க. வெளிய உள்ளது அந்த 5 சென்டிமீட்டர்ங்கிறது கோன்க்குள்ளது. உள்ள உள்ளது 3 சென்டிமீட்டர். சிலிண்டரோட அடிப்பக்கம் நமக்கு எப்படி இருக்கும்? அதுவும் சர்க்கிளா தான் இருக்கும். ரைட்? அதுவும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 3 சென்டிமீட்டர். சோ இங்க வந்து நமக்கு டயாமீட்டர் டிஃபரெண்ட்டா இருக்கு. கோனுக்கு தான் டயாமீட்டர் அதிகமா இருக்கு. சிலிண்டருக்கு டயாமீட்டர் என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு. டயாமீட்டர் டிஃபரெண்ட்டா இருந்தா கண்டிப்பா என்னவும் டிஃபரெண்ட்டா இருக்கும். ரேடியஸும் டிஃபரெண்ட்டா இருக்க போகுது. அதனால நம்ம வெறும் யூஸ் பண்ண முடியாது. R1, R2ன்னு 2 யூஸ் பண்ண போறோம். இப்ப கிவன் எழுதலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கோனுக்கு தனியா, சிலிண்டருக்கு தனியா நம்ம எழுதலாம். ஓகே. கோன் வந்துட்டாலே நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஸ்லாண்டிங். கரெக்ட்டா? கோன் ஷேப் வந்துட்டாலே இந்த ஸ்லாண்டிங் ஹைட் எல்லோடது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, அண்ட் தென் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோனுக்கு தனியா எழுதிடலாம். கோன். So here cylinder. So கோனோட diameter நமக்கு என்னது? 5 centimeter. Correct? Diameter D is equal to 5 centimeter. Diameterல இருந்து என்ன find out பண்ணிரலாம் நம்ம? Radius find out பண்ணிரலாம். Radius R is equal to 5 by 2. 5 by 2 னா 2 டேபிள்ல 5 வராது. Before number வரும். Before number 4 வரும். 4 how many times? 2 times. Remaining 1 இருக்குமா? So, பாயிண்ட் வச்சு கீழ 0 போடுவோம். பாயிண்ட் வச்சு கீழ 0 போட்டா 10 ஆயிரும். 10 how many times 2 டேபிள்ல? 5 times. So, radius ஓட வேல்யூ என்னது? 2.5 சென்டிமீட்டர். So, find out பண்ணியாச்சு. So, கோன் வந்ததுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லாண்டிங் ஹைட் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்? L is equal to formula என்னது? Pythagoras theorem root of h square plus r square. So, L is equal to height of the cone. நம்ம முன்னாடியே எழுதிட்டோம். Right? Height of the cone ஓட height எவ்வளோ? Cone ஓட height is 6 centimeter. Questionலயும் கொடுத்துட்டாங்க 6 centimeterன்னு. So, 6 square plus radius of the cone. Radius of the cone is 2.5 the whole square. Right? So, இப்போ root நம்ம எடுத்தோம்னா 6 squareனா that is 36 plus பாயிண்ட்டை நம்ம லாஸ்ட் வச்சுக்கலாம். 25 ஸ்கொயர் பண்ணா 25 into 25 நமக்கு என்ன வரும்? 625 வரும். கரெக்டா? ஸோ இது 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும் 2.5. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட். இன்னொரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட். டோட்டலா 2 டிஜிட்ஸ். அப்ப 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? ஸோ இங்க ரஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எந்த நம்பரை ஆட் பண்ணணும்? 36 plus 6.25. ஸோ இதுல எது பெருசு? 36 தான். கரெக்டா? 36 நம்ம போட்டுக்குவோம். ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா ஒன்ஸ் பிளேஸ் போடுவோம். 6.25ல எது ஒன்ஸ் பிளேஸ்? 6ங்கிறது தான் என்னது? ஒன்ஸ் பிளேஸ். கரெக்டா? அப்ப இது அப்படியே போடணும். அப்ப 5, 2, 6 plus 6, 12, carry 3 plus 1, 4. ஸோ ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 42.25ன்னு வருதா? கரெக்ட்? ஸோ ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா டெசிமல் நம்பர்ஸ் வந்தா அது கரெக்டா பார்த்து பிளஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ரூட்குள்ள நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 42.25 வந்திருக்கு. ரைட்? ரூட்குள்ள 4.25ன்னு இருக்கு. இதுக்கு நம்ம லாங் டிவிஷன்லாம் எடுக்க வேண்டாம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது தான் ஒன்ஸ் பிளேஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸ்க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட்ல 42 வருதா? 42 நமக்கு கண்டிப்பா ஸ்கொயர் ரூட்ல வராது. கரெக்டா? அப்பனா நம்ம ஷார்ட்டா அதை எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா 4 into 4 என்ன கிடைக்கும்? 16. 5 into 5 25. 6 into 6 36. 7 into 7 நமக்கு என்ன வரும்? 49. அப்ப 42ங்கிற நம்பர் எதுக்கு நடுவுல வருது? 36க்கும் 49க்கும் இன் பிட்வீன் தான் என்ன வரப்போகுது? 42 வரும். கரெக்டா? ஸோ அப்போ 6க்கும் 7க்கும் நடுவுல தான் என்ன வரப்போகுது? 42.27 வரப்போகுது. ஸோ
6.1 6.2 6.3 நமக்கு தெரியல. ஆனா 6 பாயிண்ட்ல தான் நமக்கு வரப்போகுது. ஏன்னா 36 49க்கு நடுவுல தான் என்ன வரும்? 42 வரும். ஸோ 6 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். டெசிமல்ல வரும். கரெக்ட்டா? அப்போ இங்க ரூட்டுக்குள்ள இந்த 42க்கு பதில் நம்ம என்ன போட்டுறலாம்? 6 பாயிண்ட்னு போட்டுறலாம் ஈஸியா. எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த ஸ்கொயர் ரூட்ட வச்சு தான். 6 into 6 36 7 into 7 49 இந்த 2க்கு நடுவுல தான் என்ன வரப்போகுது? 42 வரப்போகுது. அப்ப 6 பாயிண்ட்ல தான் ஏதோ வரப்போகுது. கரெக்ட்டா? இத நம்ம 2 மினிட்ஸ்ல போட்டுறலாம். லாங் டிவிஷன்ல ட்ரை பண்ணாதீங்க. இப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் 25 இருக்கு. கரெக்ட்டா? 25 எந்த 2 நம்பர மல்டிப்ளை பண்ணா 25 கிடைக்கும்? கிடைக்கும். 5 5s are 25. கரெக்ட்டா? அப்போ 6.5 அதான் ஆன்சர். 6.5 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 42.25 கிடைக்கும். சோ ஆன்சர் எழுதிடலாம். L is equal to 6.5 சென்டிமீட்டர். சோ எல்லோட வேல்யூ நமக்கு என்னது? 6.5 சென்டிமீட்டர். சோ இங்க எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸி தான். டெசிமல்ல வந்திருக்குன்னு லாங் டிவிஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 42.25னா 42 எந்த நம்பருக்கு நடுவுல வரும்னு கண்டுபிடிங்க. ஏன்னா அது ஸ்கொயர் ரூட்டா வராது 42. எந்த 2 நம்பருக்கு வரும்? 6க்கும் 7க்கும் நடுவுல தான் 42 வரும். அப்ப 6 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரப்போகுது. பாயிண்ட்க்கு அப்புறம் 10th 100th பிளேஸ்ல என்ன இருக்கு? 25 இருக்கு நமக்கு. சோ 25 எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா வரும்? 5 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணா 25 வரும். சோ ஈஸியா எல்லோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். n is equal to 6.5 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. இது ரஃப் காலம் நீங்க எழுத வேண்டாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் நடுவுல இப்படி லைன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ல நீங்க எழுத வேண்டாம். இது டைரக்ட்டா நீங்க பண்ணணும்னா பண்ணிரலாம் ஈஸியா. ஸோ நெக்ஸ்ட் சிலிண்டர் பார்ட் போலாமா? கோனுக்கு எழுதியாச்சு. சிலிண்டர் பார்ட்டுக்கு டயாமீட்டர் என்ன குடுத்திருக்காங்க? கோனோட எத்தனை சென்டிமீட்டர் கம்மியா இருக்கும்? 2 சென்டிமீட்டர். அப்ப d is equal to 3 சென்டிமீட்டர். கரெக்ட். இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் r is equal to 3/2. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.5 சென்டிமீட்டர். ஸோ சிலிண்டருக்கு பெருசா நமக்கு கிவன் இருக்காது. ஏன்னா கோனை பொறுத்தவரை தான் ஸ்லாண்டிங் லைன் வரும். ஸோ இதுக்கு வந்து ரேடியஸே போதும். இதை வச்சே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 2 ஷேப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஷேப் கொடுத்தாங்க? கோன், சிலிண்டர். கோன், சிலிண்டர் கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். கோனோட ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சிலிண்டரோட ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ கோனுக்கு வேல்யூ வேணும். எல்லோட வேல்யூ. ஸோ கொடுத்துருக்கிறத வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஹைட்டும் தெரியும், ரேடியஸ் தெரியும். ஸோ கொடுத்துருக்கிற ஷேப்புக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு? கிவன்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கண்டிப்பா நமக்கு நம்ம என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்? ஃபுல்லாவே சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுலயே இவங்க கலரிங்ல சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த கோனிக்கல் போர்ஷன் இஸ் டு பி பெயிண்டட் ஆரஞ்ச். கோனோட போர்ஷனை என்ன கலர்ல கலர் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆரஞ்சு கலர். அண்ட் சிலிண்டர் போர்ஷன் என்ன கலர்? எல்லோ கலர். ஸோ கோனுக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணுங்க? ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணுங்க. சிலிண்டருக்கு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராக்கெட் பெயிண்டட் வித் ஈச் ஆஃப் தீஸ் கலர். ஸோ நமக்கு இது எவ்வளவு ஏரியா பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அவுட்டர் லேயர்ல தான் நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ அவுட்டர் லேயர்னா என்னது? சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அது டைரக்டா சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுக்காம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கோனோட போர்ஷனை ஆரஞ்சு கலர்ல கலர் பண்ணுங்க, பெயிண்ட் அடிக்கணும். சிலிண்டரோட போர்ஷனை எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிக்கணும். எவ்வளவு ஏரியா நம்ம பெயிண்ட் பண்ணணும் அதை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஏரியா டு பி பெயிண்டட் ஆரஞ்ச், ஏரியா டு பி பெயிண்டட் எல்லோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம அப்படி பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா பெயிண்ட் பண்றது அவுட்டர் லேயர். அவுட்டர் லேயர் நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவோட டெஃபினிஷன்லேயே பார்த்துருப்போம். இது சர்ஃபேஸ் ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபிகருக்கு இப்படிதான் நமக்கு கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. கோனை என்ன கலர்ல பண்ண சொல்லியிருக்காங்க? ஆரஞ்சு கலர்ல. கீழே சிலிண்டரை என்ன கலர்ல பண்ண போறோம்? எல்லோ கலர்ல நம்ம பெயிண்ட் பண்ண போறோம். அந்த பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஏரியா நம்ம பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
இதுல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 2மே டிஃபரண்ட் ரேடியஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா, கோனோட டயாமீட்டருக்கு தகுந்த மாரி அவங்க அட்டாச் பண்ணல. அத விட கம்மியா அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். டிஃபரண்ட் டயாமீட்டர். டிஃபரண்ட் டயாமீட்டர் மீன்ஸ் டிஃபரண்ட் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் நமக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பா டிஃபரண்ட்டா இருக்கும். அப்போ 2க்கும் நமக்கு Rன்னு வைக்க முடியாது. ஸோ அதனால R1 நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? கோனுன்னு வச்சுக்கலாம். R2வ என்னன்னு வச்சுக்கலாம்? சிலிண்டர்ன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இத எழுதிறணும். லெட் R1 be a radius of cone. Let R2 be a radius of cylinder. ஏன்னா 2மே நமக்கு டிஃபரண்ட் ரேடியஸ்ல இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோனோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா டு பி பெயிண்டட் ஆரஞ்ச். கோன தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆரஞ்சு கலர்ல பெயிண்ட் பண்ண போறோம். ஸோ அத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்க நான் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். கோன தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆரஞ்சு கலர்ல ஷேட் பண்ண போறோம். அப்போ கோன் வந்து நமக்கு என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் டோட்டல் சர்ஃபேஸ்? கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ அத எழுதிக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோன் ஃபார்முலா கண்டிப்பா யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க மேல மட்டும் தான் நம்ம ஆரஞ்சு கலர்ல அடிக்க போறோமா? இதோட பேஸ் இருக்கும்ல. ஏன்னா 2மே என்ன இல்ல? சேம் டயாமீட்டர் கிடையாது. அப்போ இங்க பேஸ்ல இங்க கொஞ்சம் வெளிய கோன் தெரியுமா? கரெக்ட்டா? இந்த கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம என்ன கலர் பண்ணணும்? ஆரஞ்சு கலர் பண்ணணும். அப்ப எத ஆட் பண்ணணும்? பிளஸ் பேஸ். பேஸ் ஆஃப் த கோன். பேஸ் ஆஃப் த கோன்னா அது என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தான். பேஸ் ஆஃப் த கோன்லயும் கலர் அடிக்கணும். ஏன்னா ஆரஞ்சு கலர் அங்க யூஸ் பண்றோம். ஆரஞ்சு கலர் எவ்வளவு ஏரியா கலர் பண்ணணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ் ஆஃப் த கோன். பேஸ் ஆஃப் த கோன பிளஸ் பண்ணியாச்சு. இந்த பேஸ் ஆஃப் த கோன பிளஸ் பண்ணிட்டோம்னா, அடியில உள்ள எல்லா பேஸையும் கவர் பண்ணுதா? இல்ல. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள 2 சென்டிமீட்டர மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆரஞ்சு கலர் பண்ண போறோம். அப்பனா இந்த பேஸ் ஆஃப் த கோன்னா அது அடிப்பக்கத்துல ஃபுல்லா டினோட் பண்ணும். 2 சென்டிமீட்டர் மட்டும் தான் தெரியும். ரிமைனிங் 3 சென்டிமீட்டர் எது கவர் ஆயிருது? சிலிண்டர் கவர் ஆயிருது. அப்ப அங்க நம்ம என்ன பண்ணணும்? அந்த சிலிண்டர் போர்ஷன் எனக்கு தேவையில்ல. ஆனா ஏன்னா நம்ம சிலிண்டர் போர்ஷனுக்கு என்ன பண்ண மாட்டோம்? ஆரஞ்சு கலர் போட மாட்டோம். இந்த வெறும் வெளிய தெரியிற 2 சென்டிமீட்டர் பேஸ்க்கு தான் போடுவோம். அதனால பேஸ் ஆஃப் த கோன பிளஸ் பண்ணிட்டு எத மைனஸ் பண்ணணும்? மைனஸ் பேஸ் ஆஃப் த சிலிண்டர மைனஸ் பண்ண போறோம். ஏன்னா சிலிண்டர் அங்க அட்டாச் ஆயிருக்கு 3 சென்டிமீட்டர். இந்த சிலிண்டரும் என்னது? பேஸ் ஆஃப் த சிலிண்டர், பேஸ் ஆஃப் த கோனுக்கு எல்லாமே என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம்? ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏன்னா அதோட பேஸ் எப்படி இருக்கும்? சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியணும். எவ்வளவு ஏரியா ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. மேல உள்ளது அப்சல்யூட்லி கோனு. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோனோட ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேஸ் கொஞ்சம் வெளிய தெரியுதுல. ஏன்னா 2மே சேம் ரேடியஸ் கிடையாது. கோன் வந்து 5 சென்டிமீட்டர்ல இருக்கும். இது வந்து 3 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்பனா கண்டிப்பா வெளிய கொஞ்சம் தெரியும். அதுவுமே கோன் தானே. கோன்னா கண்டிப்பா ஆரஞ்சு கலர்ல பண்ணணும். ஸோ அதனால பேஸ் ஆஃப் த கோன பிளஸ் பண்ணியாச்சு. ஆனா பேஸ் ஆஃப் த கோன் எவ்வளவு தான் வெளிய தெரியும்? வெறும் 2 சென்டிமீட்டர் தான் வெளிய தெரியும். ஸோ 2 சென்டிமீட்டருக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கலர் பண்ண போறோம். எந்த போர்ஷனும் எடுக்க போறதில்ல. சிலிண்டர் அட்டாச் ஆயிருக்கிறது நமக்கு பேஸ் தெரியாது. ஸோ அதனால தான் மைனஸ் பேஸ் ஆஃப் த சிலிண்டர மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னது? பை ஆர் எல் பிளஸ் பேஸ் ஆஃப் த கோன் என்னது? ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் பேஸ் ஆஃப் த கோன். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பேஸ் ஆஃப் த சிலிண்டர் என்னது? அதுவும் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தான் ஃபார்முலா. இப்போ பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல இந்த 2மே லைக் டேர்ம்ஸ் இருக்குன்னு மைனஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கோனோடதும் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து டிஃபரெண்ட். அதனால தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணோம். R1 be the radius of the cone, R2 be the radius of the cylinder. கோன் வந்துச்சுன்னா R1 ன்னு டினோட் பண்ணிரணும். ஸோ இங்கேயும் செகண்ட் ஒன் இஸ் a cone. தேர்ட் ஒன் இஸ் சிலிண்டர். அப்ப என்ன போட்டுறணும்? 2 போடணும்.
ஓகே. ஸோ இதுல நம்மளால காமன் டெர்ம்ஸ் எடுக்க முடியாது. எது மட்டும் காமனா இருக்கு? பை, பை, பை. ஸோ பையோடத மட்டும் நம்ம காமனா வெளிய எடுத்துறலாம். பையோடத வெளிய எடுத்துட்டா உள்ள நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கும்? R1 L பிளஸ் R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பையோட வேல்யூ கொஸ்டின்ல 3.14 தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பையோட வேல்யூ நம்ம லாஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ ரேடியஸோடதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். R1 ஓட வேல்யூ என்னது? ரேடியஸ். R1 ஓட வேல்யூ நமக்கு என்னது? R1 னா கோன். கோனோட ரேடியஸ் எவ்வளோ? 2.5. சிலிண்டரோட ரேடியஸ் 1.5. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2.5 இன்டு எல்லோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கோனுக்கு எல்லோட வேல்யூ. ஸ்லாண்டிங் ஹைட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 6.5. ஸோ 6.5 பிளஸ் R1 ஓட வேல்யூ 2.5 மைனஸ் R2 ஓட வேல்யூ 1.5. இங்க ஹோல் ஸ்கொயர் வரும். ஹோல் ஸ்கொயர் 1.5 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 25ஐயும் 65ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? 1625 வரும். ஸோ இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ்? 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஸோ 16.25 பிளஸ் 25 இன்டு 25 என்னது? நம்ம 625. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். டோட்டலா 2 டிஜிட்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். மைனஸ் 15 இன்டு 15 என்னது? 225. 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிடலாமா? ரஃப் காலத்துல. ஸோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆட் பண்ணா 16.25 6.25 ஆட் பண்ணா 0 1 கேரி here 4 plus 1 5.12 here 1 so 2 so ஆன்சர் என்ன வந்திருக்குங்க? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? பை போட்டுப்போம். லாஸ்ட் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 22.50 அடுத்து மைனஸ் 2.25 நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இதோட என்ன மைனஸ் பண்ணணும்? 2.25 மைனஸ் பண்ணணும். 2.25 ஸோ இதை மைனஸ் பண்ணணும். கரெக்ட். மைனஸ் பண்ணா இங்க 10 இங்க பாரோ வாங்கினதுனால இங்க 4 ஆயிடும். ஸோ 5 4ல 2 போச்சுன்னா 2 ஹியர் 0 இங்க 2 ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 20.25. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். பையோட வேல்யூ 3.14 பிராக்கெட் குள்ள நமக்கு என்ன இருக்கும்? 20.25 இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா போதும். மல்டிப்ளை பண்ணி இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட்ஸ். இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ். டோட்டலா 4 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணலாம். என்னென்ன நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? அந்த லாஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கலாம். 3.14 into 20.25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ நல்லா 2 0 மல்டிப்ளை பண்ணா 314. ஸோ மல்டிப்ளை பண்ணா 5 4s are 20 2 கேரி ரைட் 8 8 plus 2 10 1 ஸோ 0 4 into 0 0 கேரி 1 இருக்கு. ஸோ 1 போடணும். 4 2s are 8. அடுத்து 1 ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த நம்பர் அப்படியே போட்டுடலாம். 5 2 0 2. நெக்ஸ்ட் 3 டேபிள் 3 5s are 15 15 மேல 1 கேரி 3 2s are 6 6 plus 1 7 இங்க 0 ஸோ இங்க கேரி எதுவுமே இல்லை 0 போட்டுக்கலாம். இங்க 6 கரெக்ட். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0 5 ஸோ இதை பிளஸ் பண்ணா 1 plus 2 3 3 plus 5 that is 8 ஸோ 8 plus 7 15 1 கேரி here 3 6 ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஸோ எந்த நம்பர் நமக்கு ஆன்சரா வந்திருக்கு? கரெக்ட். ஸோ இது எத்தனை டிஜிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும்? 4 டிஜிட்ஸ் 1 2 3 4 ஸோ பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தா அந்த 0வை நம்ம எடுத்துக்க வேண்டாம். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 63.585 தான் நமக்கு ஆன்சர்.
ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். 63.585 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எதுக்கு? கோனுக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏரியா ஆன்சர் எழுதிடணும் சைட்ல. ஏரியா டு பி பெயிண்டட் ஆரஞ்ச். ஆரஞ்ச் கலர்ல பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஏரியா நமக்கு தேவைப்படுது? ஆரஞ்ச் கலர்ல பெயிண்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஏரியா தேவைப்படுது? 63.585 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொடுத்தது நமக்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கோனிக்கல் போர்ஷன் இஸ் டு பி பெயிண்டட் ஆரஞ்ச். அடுத்து ஆரஞ்ச் கலர்ல பெயிண்ட் பண்றதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டோட்டல் ராக்கெட்டுக்கு தான் டோட்டல் கொடுக்கல லாஸ்ட். ஸோ அந்த வேல்யூ நம்ம பிளஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எவ்வளவு ஏரியா, ஆரஞ்சுக்கு எவ்வளவு ஏரியா, எல்லோக்கு எவ்வளவு ஏரியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இப்போ ஆரஞ்சுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சிலிண்டிக்கல் போர்ஷனுக்கு கண்டுபிடிக்க போறோம். சிலிண்டர் போர்ஷனுக்கு எல்லோ கலர்ல பெயிண்ட் அடிக்க போறோம். அப்ப அது ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ செகண்ட் ஒன் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏரியா டு பி பெயிண்டட் எல்லோ. எல்லோ கலருக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வேணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த சிலிண்டர் போர்ஷனை பாருங்க. சிலிண்டர் போர்ஷனுக்கு நம்ம எல்லோ கலர் அடிக்க போறோம். சிலிண்டர் வந்து நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் டோட்டல் சர்ஃபேஸ். இட் இஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா. ஸோ இந்த சிலிண்டருக்கு மட்டும் எல்லோ கலர் அடிச்சுட்டா நமக்கு அந்த இது போதுமா? எதை பிளஸ் பண்ணணும்? சிலிண்டரோட பேஸ். இங்க இந்த பேஸையும் நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். பிளஸ் பேஸ் ஆஃப் த சிலிண்டருக்கும் நம்ம என்ன கலர் பண்ணணும்? எல்லோ கலர் பண்ணணும். பேஸ் ஆஃப் த சிலிண்டர். ஏன்னா இந்த ராக்கெட்டோட பேஸ் வந்து நமக்கு அந்த சிலிண்டர் ஓப்பனிங்ல கண்டிப்பா இருக்கும். கரெக்ட்டா? அந்த சிலிண்டரோட பேஸ்லயும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிலிண்டரோட பேஸ்லயும் நம்ம என்ன கலர் பண்ணணும்? எல்லோ கலர் பண்ணணும். ஸோ சிலிண்டரோட பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்ம்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ ஏரியா டு பி பெயிண்டட் எல்லோ வந்து சிலிண்டர் தான். ஸோ சிலிண்டர் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர். ஏன் பேஸ பிளஸ் பண்றோம்? ஏன்னா அந்த ராக்கெட்டோட ஃபுல்லா தான் பெயிண்ட் அடிக்க போறோம். ஸோ அடியில வந்து சிலிண்டர் இருக்கும் அந்த பேஸ். அதுக்கும் நமக்கு என்ன பண்ணணும்? எல்லோ கலர் ஷேட் பண்ணணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்? பிளஸ் பேஸ் ஆஃப் த சிலிண்டரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 2 பை ஆர் ஹச் பிளஸ் பேஸ் ஆஃப் த சிலிண்டர் என்னது? ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான். பை ஆர் ஸ்கொயர். ஸோ சிலிண்டர்னா அதோட ரேடியஸ் என்ன வச்சுக்கணும்? 1 ரேடியஸ் R1 வச்சுப்போமா? R2 வச்சுப்போமா? தட் இஸ் R2. ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் ரேடியஸ் தான். ஏன்னா ரெண்டுமே நம்ம சிலிண்டரை பத்தி தான் பேசுறோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன காமனா எடுக்கலாம்? பை R2வ நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம். காமனா வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும்? 2 பைய வெளியே எடுத்துட்டோம், R எடுத்துட்டோம். அப்ப H மட்டும் இருக்கும். பிளஸ் பை வெளியே எடுத்தாச்சு. ஒரு R எடுத்தாச்சு. அப்போ இன்னும் ஒரு R உள்ள இருக்கும். ஓகே. இப்போ நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3.14 இன்டு R2 ஓட வேல்யூ என்னது? 1.5. So 2 times 2 into height of the cylinder எவ்வளோ? height of the cylinder is 20 plus முன்னாடி நம்ம find பண்ணிருப்போம் height of the cylinder 20. So radius R2. சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ? சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 1.5. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 3.14 into 1.5. So 2 into 20 that is 40 plus 1.5. So இப்போ இதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா 3.14 into 41.5 ரைட். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா 4710 கிடைக்கும். ஸோ எத்தனை டிஜிட் முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட்ஸ் ரைட். ஸோ 3 டிஜிட்ஸ். ஸோ பிராக்கெட்ல நமக்கு என்ன இருக்கு? 41.5. ஸோ இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜீரோ வேண்டாம். ஏன்னா ஜீரோ இருந்துச்சுன்னா நம்ம போட தேவையில்லை. ஸோ 4.71 இன்டூ 41.5 இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். 471 ஹியர் 415 5 35 அப்பனா 5. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டேபிள்ஸ் ஈஸியா இருக்கோ அதை கீழே போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்க 4 டேபிள் யூஸ் பண்ணணும், 7 டேபிள் யூஸ் பண்ணணும், இங்க 1 டேபிள் யூஸ் பண்ணணும். இங்க 4 1 5 கம்பேரிட்டிவ்லி 7 பார்க்கும்போது நம்ம 5 ஸ்பீடா போட்டுருவீங்கன்னா எந்த டேபிள் ஈஸியா இருக்கோ அது கீழே போட்டுக்கலாம். 23 நெக்ஸ்ட் 1 டேபிள். ஸோ 1 7 4 நெக்ஸ்ட் 4 டேபிள். ஸோ 4
4 7s are 28. ஸோ 8. ஸோ 2 கேரி மேல வரும். 16. 16 plus 2 18. ஸோ இத பிளஸ் பண்ணா 5 6 இங்க 7 plus 3 10. 10 plus 4 that is 14. 1 carry. 8 plus 2 10. ஸோ 10 plus 4 14. 14 plus 1 15. 15 1. ஸோ இங்க 19. ஸோ ஆன்சர் எழுதிடலாம். ஸோ பாயிண்ட் எத்தனை நம்பருக்கு முன்னாடி வைக்கணும்? இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ், இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட்ஸ். டோட்டலா 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி வைக்கணும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? ஏரியா டு பி பெயிண்டட் எல்லோ கலருக்கு ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? 195.465 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதுவோம். எதுக்கு கண்டுபிடிச்சோம்? ஏரியா டு பி பெயிண்டட் எல்லோ கலர் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஏரியா நமக்கு தேவைப்படுச்சு? 195.465 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.